ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாம் கால் ஆஃப் டியூட்டியில் ஒரு பேட்டர் ராயல் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்டர் ராயலோட கிரவுண்ட் எப்படி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு தான் ஃபஸ்ட்டே தெரியும்னு சொன்னீங்கன்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கால் ஆஃப் டியூட்டி ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். சரி வாங்க நம்ம சேர்ந்து போய் பார்க்கலாம். அவ்வளோதான், மேட்ச் ஆரம்பித்தாச்சு. பேட்டர் ராயல் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். இதை நான் சோலோ மேட்ச் தான் போட்டிருக்கேன். அவரை நம்ம ஆளு கொதிக்க ரெடி ஆகிட்டாப்புல. இப்போ நம்ம எங்கே கொதிக்கலாம்? இப்போ மேப் செக் பண்ணி பார்க்கணும். மேப் எங்கடா? இந்த இருக்கு. மேப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்குது, ஜெட்டு இருக்குது. அங்கே தான் நம்ம இறங்க போகிறோம். அந்த ஜெட்டை எடுத்து நம்ம ஓட்டலான்னு இருக்கோம். ஸோ அந்த ஜெட்டுக்கு போவோம். அடுத்த மேட்ச்சு ஹெலிகாப்டருக்கு போவோம். இப்படி என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதான், இறங்கியாச்சு. இப்போ இருக்கிற எல்லா கன்னையும் ஃபஸ்ட்டு லூட் அடிப்போம். வச்சுக்கா வெஸ்ட்டு, இந்த ஒரு கன்று ரோசா எடுத்துக்கலாம். ஓகே, தேவையான எல்லா கன்னையும் எடுத்தாச்சு. இப்போ போய் ஜெட் எடுக்கலாமா, இல்லை இங்கே ஒரு வண்டி இருக்குது, என்ன வண்டின்னு தெரியலையே. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் லூட் எடுத்துப்போம். நம்மகிட்ட மெடிக்கிட்டு இருக்கானே வேறு தெரியல. இதை மெடிக்கிட்டு எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு மெடிக்கிட்டு இருக்கா? இந்த வண்டி எடுக்கலாமா, இல்லை வேணாம் நம்ம ஃபஸ்ட்டு போய் ஜெட்டை எடுத்து ஓட்டி பார்ப்போம். ஜெட்டு எப்படி இருக்குன்னு. ஓ, இதான் நம்ம ஓட்டப்பா ஜெட்டு. இப்போ வாங்க உள்ளே போய் ஏறுவோம். அவ்வளோதான், ஜெட்டை எடுக்க வேண்டியதான். ரெக்கையில் ஆடுதே. அவ்வளோதான், ஜெட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போய் பறந்து போ. அப்படியே அந்த சூரியனுக்கு போயிட்டு வந்துடலாமா? அதுவும் போகாதோ. சரி ஓகே, இப்போ நம்ம கீழே சுற்றி பார்ப்போம். கீழே கொண்டு போய் லேண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? லேண்ட் பண்ணி பார்க்கலாமா? நல்லாவே பறக்குதேப்பா. கீழே வருது. ஜெட்டு கீழே போய் லேண்ட் பண்ண போகிறேன். வெடிக்காமல் இருந்தால் ஓகே. ஓ, அவ்வளோதான். இறங்க இறங்க இறங்க. ஜெட்டை சொல்லிய முடிச்சாச்சு. வெடிக்க போகுதா என்ன? வெடிக்கலை, ஆனால் கொழுந்து விட்டு எதிராப்புல. நமக்கு என்ன, நம்ம லூட் அடிப்போம். இதை பார்த்து ஏதாச்சும் எனிமி வருவானோ எனக்கு டவுட்டாகவே இருக்கே. இந்த ஜெட்டு சவுண்டுக்கு வந்துட்டான். எவன் தான் அவன் பின்னாடி வந்து அடிக்கிறது? இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஏதாச்சும் வருவீங்க. நான் வந்தான். அடி 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 அடி. செத்து போடா. சாப் சூப்பர், செத்தாப்புல ஆள். ஹாய், நம்ம லூட்டை ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஏதோ லூட்டு வச்சுருக்காப்புல ஆள். ஓகே, அந்த ஜெட்டு சவுண்டை கேட்டு தான் வராது நினைக்கிறேன். ஜெட்டை இங்கே முடிச்சு விடுவோம். ஜெட்டோட கதையை முடிச்சாச்சு. இதை நம்ம பக்கத்தில் எவ்வளோ இருக்கா நினைக்கிறேன். மார்க் காமிக்குதுங்க. இதை மட்டும் லூட் வச்சுட்டு எங்கே தான் இருக்கான்? இன்னும் இங்கே மார்க் காமிச்சு எவ்வளோ வந்த மாதிரி இருந்துச்சே. இங்கே போய் பார்ப்போம். எவ்வளோ இருக்கணும் இங்கே கன்ஃபார்மாக. அந்த போகிறோம் அந்த வந்தாதே. நான் பின்னாலே வரேன், வெயிட் பண்ணு. ஓடுதானே ஆள், எந்த ஓட்டம் ஓடுதானே. நீ எங்கே போனால் வர மாட்டேன். அவன் பின்னாடியே வந்தாதே. நிறுத்தாதே. தண்ணியில் போயிட்டு இருக்கான். இங்கேருந்து புல்லட் போகுமான்னு தெரியலையே. இந்த ஸ்கோப்பு சரியா இல்லை. புல்லட்டில் மிஸ் ஆகுதே. நாம் பின்னாடி பக்கத்தில் போய் தான் அடிக்கணும். இல்லை, நானும் வரேன். தண்ணியில் போய்ட்டு என்ன வேணாலும் அடிக்கூடாது. ஐயோ, சொல்லி வாய முடியாது. அடிக்கூடாது, அடிக்கிறானே. டே கொஞ்சம் கேப்பு தான் ஓடிக்கிறான். டே வெயிட் பண்ணுறா. டே ஐயோ, அடிக்கிறானே. செத்து நல்ல வேலை. எப்படியோ கவர் எடுத்தாச்சு. வெஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டான். இப்போ நம்ம வெஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அதான் வந்தால் அடிக்க முடியும் திரும்ப. வெயிட் பண்ணி வந்துடாத. ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகிடுச்சு. இப்போவா எங்கே இருக்க? பக்கத்தில் இருக்கான். ஐயோ, அடிக்கணுமே எப்படியாவது. மாற்றுதா அடி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்ல வேலை. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஏன்னா என் கதையை முடிச்சிருப்பான். பின்னாடி வந்துட்டாங்க, பார்க்கவே இல்லை. அவ்வளோதான், இங்கே இருக்க லூட் எல்லாத்தையும் அடிச்சாச்சு. எங்கே பக்கம் இன்னும் இருக்கா? சூப்பர், வெஸ்ட்டு ஃபுல் பண்ணியாச்சு. இனி எந்த மெடிக்கிட்டே இல்லைடா. எனக்கு ஏதாச்சும் மெடிக்கிட்டு வேணும் இன்னும்.
அங்கே ஒரு ட்ராப் இருக்குது, ட்ராப்பை போய் எடுப்போமா? வேமா போ வேமா போ. எவனையும் காணாமே கண்ணில். ஜோன் வேறு சிங்க் ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது ஜோனு. இங்கே எவனா அடிக்குதான். எவன்டா டேய், எங்கடா இருக்க? ஆள் வரான் வா வா, வெளியே வர வச்சு அடிப்போம் அவனை. அடி வாங்கு வாங்க வாங்க வாங்கு வச்சுக்கோ. செத்து போனால் சின்ன பையல யாருக்கிட்ட. இவனையும் எப்படியோ முடிச்சாச்சு. இப்போதைக்கு 3 கில் தான் போட்டுருக்கேன். நல்லா மெடிக்கிட்டு வச்சுருக்கான், பிரச்சனை இல்லை. எங்கே போவானே. நான் ஓடிட்டானா வருவானா? வரான், திரும்ப வரான். ஐயோ வந்து இந்த பிளேயராக இருப்பானோ? நல்ல வேலை, நான் அவனோட பெரிய பிளேயர் நினைக்கிறேன். கேம் ஏற்றினாலே இப்போ தான், அதுக்குள்ளே பெரிய பிளேயரா? நல்லது, கொஞ்சம் மெடிக்கிட்டு காய்ச்சி. ராக்கெட் லான்ச்சு தான் இது. ஆமாம்ப்பா, ராக்கெட் லான்ச்சது. இதை வச்சு லாந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்னோட ராக்கெட்டில் எவன் ஃபஸ்ட்டு அடி வாங்கப்பான்னு தெரியலையே. எவனாச்சும் கிடச்சா வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி அடிக்குதுன்னு. நல்லா இருக்கே, டிஃப்ரெண்ட்டான கன்ஸ் நிறைய இருக்குது. நான் எவனும் சிக்க மாட்டேன் இங்கே. இப்போ பார்த்து எவனாச்சும் வாங்கடா டேய். நான் எவ்வளோ தூரம் தான் ஓடி போகாது. சரி, இது ஜோனுக்குள்ளே தான் போய் பார்க்கணும். ஜோன் சென்டராக போனால் தான் எனிமி ஏதாச்சும் கிடைப்பான். ஏதாச்சும் வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே ட்ராப் இருக்கா? ஸ்னைப்பரு. சரி, இப்போதைக்கு நமக்கு ராக்கெட் லான்ச் வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே ஒரு வண்டி இருக்குது, இந்த வண்டி எடுத்து தான் நம்ம போகணும். எவனாவது சிக்கிற வரைக்கும் இதை வச்சு தான் ஓட்டணும். இந்த வண்டி ஆஃப் ரோடு வண்டி. இங்கே ஏதோ டேங்க் காமிக்குதே. டேங்க் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இதை எடுத்து ஓட்டி பார்ப்போம் டேங்க் எப்படி இருக்குன்னு. இப்போ எந்த ராக்கெட் மட்டும் இல்லை, பீரங்கியும் இருக்குது. நான் திரும்ப மாட்டேங்குது. இந்த அவஸ்தைப்படுறேனே. திரும்ப அது போது. மாட்டிக்கிச்சே. அங்கே ட்ராப் போட்டுருக்காங்க, அந்த ரெட் கலர் ஸ்மோக் போதில் அது ஒரு ட்ராப்பு. இந்த டேங்கை வச்சு எதையா சுற்று பார்க்கணுமே. எதை சொல்லலாம்? இந்த ஒரு வண்டி இருக்கான், இவன் குறிப்பாத்து போது. அவ்வளோதான், வண்டி நுங்கிடுச்சு. இந்த சவுண்டை கேட்டு ஏதாச்சும் எனிமி வந்தால் நல்லாயிருக்கும். இந்த பீரங்கி ராக்கெட் லான்ச்சு ரெண்டுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அது எதுக்காச்சும் ஒரு 2 இடிச்சவன் எங்கேயாச்சும் நல்லாயிருக்கும். ஐயோ, இதை கன்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கே. எனிமி வேறு கிட்ட வந்துட்டான். ஃபீட் உடைக்க முடியுமா என்ன? முடியாது. எங்கே எனிமி இருந்திருக்கான்? என்னடா பீரங்கியை வச்சாச்சும் ஒரு புல்லட் சாக மாட்டேங்குத. அவ்வளோ பெரியாதா நீ? ஐயோ, ரேஞ்ச் வர மாட்டேங்குதே. போது, இன்னும் ஒன்று. இன்னொருத்தன் வந்துட்டான் அதுக்குள்ளே. போது, இன்னொருத்தன். எங்கே தான் வரீங்க? நான் சுற்றி வரீங்க டேய். அதாவது ரேஞ்சுக்குள்ளே வாடா. அவ்வளோதான், 3 நாக் பண்ணியிருக்கேன். 1 கிலோ எடுத்தாச்சு. பீரங்கி அதான் மூவ் ஆகுது. பீரங்கி பிரேக் இல்லையா என்ன? இன்னொருத்தங்க நாக்காயிட்டக்காரன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் கில்லு மட்டும் இப்போ வந்துருச்சு எப்படியோ. சரி, ஓகே. இந்த வந்துட்டான் இன்னொருத்தன். போது. சரி, இவனுக்கு ராக்கெட் லான்ச் வச்சு அடிச்சு பார்ப்போமா? நான் போக மாட்டேங்க புள்ளத்தே. ஐயோ, இதுக்கு நல்லா குறிப்பாக அடிக்கணுமோ? போது. நான் டேங்க்கு சிறையை அடிக்குது. போச்சு. நல்லா வேலை. இன்னொருத்தன் போடி. இந்த ராக்கெட் லான்ச்சை வச்சு அடிக்க முடிய மாட்டேங்குதே. சரி, வச்சு நம்ம டேங்க் அடிச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. நல்லா லூட்டாக இருக்கே. போது. ஒரு அடிக்க டேங்க்கு என்ன அடை 2ல முடிஞ்சா? சூப்பரே.
அவ்வளோதான், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அதை பார்க்காம விட்டானேப்பா. நிச்சயமாக அவன் ஜோனுக்குள்ளே தான் இருப்பான். இப்போ அவன் ஜோனுக்குள்ளே போகணும். அவன் ஒருத்தனை முடிச்சா போதும், இந்த மேட்ச் நம்ம வின். எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஆஹா, இந்த இருக்கான். வாடா. போடு. அவ்வளோதான், வின்னர், சிக்கன் டின்னர். அங்கே ஆரம்பிச்சு அங்கே போய் இங்கே வந்து அந்த மேப்பில் காமிக்கிது நம்ம எங்கெங்கெல்லாம் போனோன்னு. ஸோ இந்த பேட்டர் கேம் அவ்வளோதான். இந்த அந்த கேம் பேர் என்னது? கால் ஆஃப் டியூட்டி. இந்த கால் ஆஃப் டியூட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.